பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகிக்கு நடிகை த்ரிஷா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வரும் பிப்ரவரி 27, 28 தேதிகளில் தமிழகத்தில் திருப்பூர், கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழகம் வரும் மோடியை ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் பேசவிருக்கிறார். பாஞ்சாலை என்கிற மூதாட்டி மாட்டிறைச்சி எடுத்து சென்றதாக கூறி மூதாட்டியை பாதுகாப்பின்றி நடுவழியில் இறக்கிவிட்ட ஓட்டுநர் சசிகுமார், நடத்துனர் ரகு இருவர் மீதும் வியாழக்கிழமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று பொது பட்ஜெட், வேளாண்மை பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளித்து பேசினர். பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக கல்லூரி மாணவிகள் 7 பேர் கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் மீது வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன் வைக்கப்பட்டது. சென்னை மாணவிகள் தந்த பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் கலாஷேத்ரா கொடும் பழிக்கு உள்ளாகியுள்ளது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டாக்டர்கள் எழுதுவது புரியலையா? நோயாளிகளின் மருந்து சீட்டில் கேபிட்டல் எழுத்துக்களில் எழுத உத்தரவு தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது. பிப்ரவரி 23, 24 ராமேஸ்வரம் பாம்பன் விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்படாது. தேமுதிக தலைவராக இருந்த மறைந்த விஜயகாந்தின் மைத்துனர் LK சதீஷின் மனைவியிடம் ரூபாய் 43 கோடி அளவிற்கு மோசடி செய்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். அரியலூர் அருகே மத்திய அரசை கண்டித்து 2 விவசாயிகள் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் தீண்டாமைக்கு எதிராக நெல்லை ராணி அண்ணா அரசு கல்லூரி மாணவிகள் சுமார் 4500 பேர் துளிவடிவில் அமர்ந்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். செம்பட்டி அருகே தனியார் தோட்டக்கலை கல்லூரி விடுதியில் 1ஆம் ஆண்டு மாணவி இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசிய போது குறிப்பிட்ட அம்மஞ்சல்லி என்ற வார்த்தை அங்கிருந்த உறுப்பினர்களை யோசிக்க வைத்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர் ஜான்சன் என்பவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை 12 சட்ட முன்வடிவுகள் பல்வேறு துறை அமைச்சர்களால் அறிமுகம் செய்யப்பட்டன. விஜயின் அரசியல் ஆலோசகராக மாட்டேன் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கப் பணிகளுக்காக டெண்டர் கோரியதில் முறைகேடு நடந்துள்ளதாக மனு. தமிழக அரசு பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கூகுள் அடுத்த ஆண்டுக்குள் இந்தியாவில் தனது ஸ்மார்ட் போன்களை தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உசிலம்பட்டி அருகே தோட்டத்து பகுதியில் தன்னை கடித்த பாம்பை பிடித்துக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த விவசாயியின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் ரஞ்சி கோப்பையை வென்றால் ஒவ்வொரு வீரருக்கும் ரூபாய் 1 கோடி பரிசும் BMW காரும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. IPL தொடக்கப் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணை வெளியானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.